ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஹோம் டைம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய பண்ணோம்னா உருளைக்கிழங்கு வச்சு சிப்ஸ் போட போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், சால்ட் எடுத்திருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ் சாப்பிட்றதுனால நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் அதிகம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நான் அதில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு போட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து 2 சைடுமே வந்து நல்லா திருப்பி விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுனால கொஞ்சம் கருத்துருச்சு. அடுத்த வீடு வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். 2 சைடு வந்து நல்லா திருப்பி விடுங்க. இதே மாதிரியே இங்கே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்முக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இது. உங்கள் வீட்டில் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் சாஸ் வச்சும் சாப்பிட்லாம், அப்படி கூட சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.